இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது நரம்பு மொழியியலும் மொழி ஆளுமையும். கொஞ்சம் வித்தியாசமான ஏரியா. எப்பவுமே இந்த பகுதி வந்து மனிதர்களை மயக்கும் ஒரு பகுதி, அதாவது ஆய்வு களம் அப்படின்னே சொல்லுவேன். மிரள வைக்கும் ஆய்வு களமாகவுமே இருக்குது. ஏன்னா மொழி அப்படின்றதே நமக்கு ஒரு கடுமையான ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இது நம்ம அதை வந்து மனிதன் அதை நம்ம புரிந்து கொண்டு அறிந்து மெலிப்பேரடைந்து, அதாவது அதை வந்து நம்ம சின்ன குழந்தையில இருந்து அதை நம்மளுக்கு உள்ள அந்த திறமையோடு வளர்த்து கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு வினாடியில நீங்க நினைச்சீங்கன்னா அது நான் இப்போ உங்களுக்கு அந்த செயலாக்கத்தை காட்டுவேன். அது இத்தனை செயலையும் ரொம்ப குறைவான வினாடிகள் ரொம்ப வேகமா இவ்வளவு அருமையா நம்ம நரம்பு மண்டலம் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு அத என்ன பேசணும் அப்படின்ற அந்த கருத்துக்களை எடுத்து நான் விளக்கி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு அந்த வினாடியே உங்களிடம் வந்து சேருது, நீங்க புரிந்து கொள்ள முடிகிறது என்ற அந்த அற்புதமான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் நம்மள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்றதையும் வெளியே போயிருக்காரு வரட்டும். முதலாவதாக ஒரு சின்ன செயல்பாட்டோட நம்ம ஆரம்பிக்கும். எப்பவுமே நான் வந்து நரம்பு மொழியிலையோ இல்ல மருத்துவ மொழியிலையோ இல்ல உளமொழியிலையோ யார்கிட்ட பேச ஆரம்பிச்சாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு செயல்பாடு கொடுப்பேன். ஒரு சாதாரண விஷயம், ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். மனம் என்றால் என்ன? மனம் எங்கே இருக்கிறது? மனசுன்னு சொல்றோம். எப்பவுமே மனசு, நான் மனசறிஞ்சு ஒன்றும் சொல்லல, நினைக்கல, தப்பு பண்ணல, மனசு மனசு அப்படின்ட்டு இது அடிக்கடி நம்ம வந்து நம்மளோட வாழ்வுல பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அன்றாட வாழ்வுல வர்றது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மனசு வந்துடும். இந்த மனசு அப்படின்றது உங்களோட சேட் பாக்ஸ்ல கூட கொடுக்கலாம். மனம் அப்படின்னா என்ன? அது எங்க இருக்குது? மனம் என்றால் என்ன? அது எங்க இருக்குது? கொஞ்சம் சீக்கிரம் யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கும் நான் கேட்கும் கேள்விக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. மனம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். மனம் என்றால் என்ன? ரிலேட்டட் டு ஹார்ட். ஆமா. அடுத்து வேற? மனம் என்றால் பிரெயின், மூளையில், ரிலேட்டட் டு பிரெயின். நம் எண்ணங்களின் வெளிப்பாடு. எண்ணங்களின் வெளிப்பாடு. அப்போ மனம் என்பது எண்ணங்களின் குவியல், அப்படி இல்லையா? அது எங்க இருக்குது? ஹார்ட் ரிலேட்டட். ஆமா, ஹார்ட் ரிலேட்டட் எப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுதான் ஒரு ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு வாதம் போயிட்டு இருக்குது. அது வந்து மனதுன்றது வந்து இதயம் சார்ந்ததா, நம்மளோட நரம்பு மண்டலம் சார்ந்ததா, நம்மளோட மூளையை சார்ந்ததா அப்படின்றது ரிலேட்டட் டு ஃபீலிங். ஆமாங்க, ஆன்மான்னு சொல்றாங்க. என்ன, அதாவது நம்ம மனம் என்பது ஒரு மனிதனுடைய நடத்தை மற்றும் அறிவு சார்ந்த செயல்பாடுகளுடைய தொகுப்பு தான் மனம். மனம் அது எங்க இருக்குது? அது நம்மளுடைய, அதாவது உள்ளார்ந்த ஆற்றல் நம்ம சொல்லலாம். நம்ம அது ஆக்சுவலா அது நம்ம ஹார்ட்னு நம்ம சொல்ல முடியாது, அது உள்ளார்ந்த ஆற்றலை நம்ம சொல்லலாம். ஆமா, அது நம்மளோட நரம்பு மண்டலத்தில் வெளிப்படும் ஒரு செயலாக நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் நான் அழுத்தமா அறிவியல் ரீதியா சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளுடைய பிரெயின்ல ஹைப்போதலாமஸ்னு இருக்கு. அதுல இல்ல, ரொம்ப டீடைலா போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு அடிப்படை மூளை இல்லையா? நான் அதை தான் கேட்டேன். ரைட். நான் எனக்கு வேணும்ன்றது அதன் அடிப்படை நம்மளோட மூளையின் செயல்பாடு. இன்னைக்கு மனம் அப்படின்றது எண்ணங்களின் குவியல்ன்றோம். எண்ணங்கள் எங்க இருந்து தோன்றுது? நம்மளோட மூளையில இருந்து தான் நடந்து கொண்டு நம்மளோட நரம்பு மண்டலம் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இப்போ நம்ம நரம்பு மொழியியல் என்ன ஆய்வை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளோட மனித மூளையோட நரம்பு இயங்க அமைப்பு எவ்வாறு படித்தறியும் திறமை, அதாவது பேச்சு, மொழி உற்பத்தி, மொழியை எவ்வாறு உற்பத்தி செய்கிறது, என்ன மொழியை அப்படின்னு சொல்லும் போது பேச்சு மற்றும் எழுத்து ரெண்டையுமே சொல்றோம். பேச்சு மொழியோ இல்ல எழுத்து மொழியோ ரெண்டோட உற்பத்தியை எப்படி செஞ்சு கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொழி கையகப்படுத்துதல் ரொம்ப முக்கியமானது. நான் பேசுறது அப்படின்றது நான் எதை வேணாலும் பேசிடலாம், ஆனால்
நான் ஒன்றை புரிந்து கொள்ளி இந்த சூழ்நிலையில் இதைதான் நான் சொல்லணும், எந்த உணர்ச்சியிலையும் நான் வந்து தவறாம என்னோட மொழியை பயன்படுத்தணும். ரொம்பவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோவத்துல என்னவோ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் என்னோட மொழியை கையகப்படுத்துதல் எவ்வாறு நடக்கும், இதெல்லாம் இதற்கு கட்டுப்படுத்துவது நரம்பு மண்டலம் அப்படின்றத பற்றி ஆய்வு செய்யும் களம் தான் இன்னைக்கு வந்து நரம்பு மொழியியல். அதாவது நமதோட மொழிக்கும் பேச்சுக்கும் எது அடிப்படையா இருக்குன்னா இந்த நரம்பு மண்டலம் உள்ளடக்கி இருக்கும் நம்மளோட மூளை, அது அடிப்படையா இருக்குது. மன்னிக்கணும். அந்த மிகவும் அடிப்படையா இருக்கும் மூளை, வாய், தொண்டை, பேச்சு, நுரையீரல், உதர விதானம், இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாம் நம்மளோட மொழிக்கும் பேச்சுக்கும் அடிப்படையா தான் இருக்குது. ஆனால் இந்த வாய், தொண்டை, மூச்சு குழாய், இந்த நுரையீரல், உதர விதானம், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவது மூளைதான். அப்போ நம்மளோட முழு உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளையும் கட்டுப்படுத்துவது மூளை. அப்போ இந்த மூளையில் சில பகுதி பாதிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மொழி பாதிப்பு அடையும். இத பல ஆய்வுகள் சொல்லி இன்னைக்கு வந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு அப்படின்றத விட எப்போ இருந்து ஆரம்பித்தது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். பொதுவா பாதிப்பு அப்படின்னு சொன்னா இடதுபுறம் உள்ள பெருமூளை பாதிக்கப்பட்டா மொழி பேச்சு தடைப்படும் அப்படின்றதும் ஆய்வுகள் வந்து இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அதையும் நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த பிக்சரை அடுத்த ஸ்லைட்ல வச்சிருக்கேன். அதாவது நம்ம பேசுறதுக்கு இந்த மொழியோட ஒரு புறம் வந்து மொழி பாதிக்கப்பட்டால் மொழியும் பேச்சும் தடைபடும் சொல்றோம். அப்படின்னா மொத்தமா ஒரு அந்த மூளையே ஒரு ஆற்றலை செய்தா இல்ல, என்ன பேசுவதற்கு நான் பேசுறத கேட்டு உணர்வதற்கு இல்ல எழுதுவதற்கு இல்லையா, நான் ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு இல்ல வாசிக்கிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மூளையில தனித்தனி இடம் இருக்குது. அந்தந்த இடம் பாதிக்கப்பட்டால் அந்த செயல்பாடுகள் அப்படின்றதும் நம்ம ஆய்வுகள் இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மொழி குறைபாடுகள்ல பல வகைகள் உள்ளன. அதுல பாத்தீங்கன்னா இப்போ எந்த மொழி கூறுகள் என்ன அடிப்படையில் மொழி கூறின் எந்த கூறு வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்றத வச்சு, அதாவது அந்த குழந்தையால பேச்சு ஒலியை இல்ல அந்த மனிதனால் பேச்சு ஒலியை சரியா உச்சரிக்க முடியலையா, இல்ல சொல் வரவில்லையா, இல்ல தொடர் அமைப்பதில் பிரச்சனையா அப்படின்றது அந்த மொழி கூறுகள் எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுது, அப்போ அந்த மூளையின் எந்த பகுதி வந்து அடிபடுகிறது, அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு இந்த நரம்பு நரம்பியல் மருத்துவர்களை வச்சு நிறைய ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆய்வு இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த ஆய்வு 1861 ஆரம்பித்து விட்டது. அதாவது மொழியோட இடம் வந்து மூளையில் தான் இருக்குது அப்படின்றது முதல்ல எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1861 பால் புரோக்கா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு நரம்பு அறுவை சிகிச்சையாளர். அவர்கிட்ட வந்து ஒரு நோயாளி வராரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரால் மொழியை புரிந்து கொள்ள முடியும். அதாவது நான் என்ன பேசினாலும் அவருக்கு புரியும். நான் ஒரு கேள்வி கேட்டா என்ன கேட்கிறேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா அவரால் தொடர்ச்சியா அந்த வாக்கியத்தை பேசவோ இல்ல எழுதி காமிக்கவோ முடியல. அந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கிற ஒரு நோயாளி இவர்கிட்ட வந்திருக்காரு. அந்த நோயாளி சில நாட்களில் இறந்து விட்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, புரோகாஸ் அவரோட மூளையை எடுத்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த நோயாளியோட இடது அரைக்கோளம் அதோட முன் பகுதியில நீங்க அந்த படத்தை நீங்க இப்ப பார்க்கலாம். இது வந்து இடது அரைக்கோளம். நம்மளோட மூளை வந்து 2 அரைக்கோளங்களாக இருக்கும். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், நம்ம பயாலஜில படிச்சிருக்கோம். அதாவது இந்த இடது அரைக்கோளத்துல முன் பகுதி அந்த நீல கலர்ல இருக்கு, புரோகாஸ் ஏரியான்னு போட்டிருக்கோங்க, அது புரோகாஸ் பகுதி அப்படின்னே சொல்றோம். அந்த இடத்துல சதையில பாதிப்பு இருப்பதை அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது பாத்தீங்கன்னா மூளையோட இந்த பகுதி தான் பேச்சுக்கும் இல்ல மொழிக்கோ கட்டுப்பாட்டு மையமா இருக்கணும் அப்படின்றது இந்த ஒரு ஆய்வை வச்சு இந்த ஒரு நோயாளியை வைத்து அவர் யூகிக்கிறார்.
ஆனா அது மட்டும் இல்லாம அவருக்கு மேலும் ஒரு 8 நோயாளிகள் வராங்க, இதே மாதிரி ஒரு மூளை பிரச்சனையோட வராங்க, அவர்கிட்ட குறைபாடோட, பேச்சு குறைபாடு இருக்குது. அவங்களோட இறப்பிற்கு பின்ன அவங்களோட மூளையை எடுத்து அவர் பார்க்கும் போதும் அதே இடத்துல பாதிப்பு இருக்கிறத அவரால் பார்க்க முடியும். அவங்களுக்கு புரியுது, பேச முடியல. அவங்களோட மூளை குறைபாட்டு எங்க இருக்கு அப்படின்னா இடது கோளத்துல முன் பகுதியில இருக்குது. அப்போ மூளையோட இந்த குறிப்பிட்ட பகுதி தான் மொழியோட மையம் அப்படின்றத அவரு அறுதிட்டு கூற ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஒரு கோட்பாடாவே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இத இவர் கண்டுபிடிச்சதுனால சில காலங்களுக்கு பின்னாடி இதை வந்து புரோக்காவின் பகுதி அப்படின்னே நம்ம இன்னைக்கு வந்து இதை புரோக்காஸ் ஏரியா அப்படின்னு நாங்க படிக்கிறோம். இந்த புரோக்காஸ் ஏரியாவை இவர் மொழியின் மையமாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த ஆய்வு தான் முதலில், அதாவது மனிதனோட செயல்பாட்டுக்கும் மூளையின் மூளையில ஒரு பகுதிக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பா கொடுத்த ஒரு ஆய்வு, நிரூபித்த ஒரு ஆய்வு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு பின்னாடி இது மொழி மையம் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சுட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு நரம்பியலாளர், நரம்பு அறுவை சிகிச்சை செய்யறவர், அவர் வந்து ஜெர்மன் நரம்பியலாளர் கார்ல் வெர்னிக்ஸ் அவர் பேரு. அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு நோயாளி வருகிறார். அவருக்கு என்னன்னா, இந்த நோயாளியோட வித்தியாசங்களை நீங்க பார்க்கணும், அவருக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோயாளிக்கு வந்து பேச முடியும், அங்க அவர்கிட்ட வந்து நோயாளிகளுக்கு பேச முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்ன்றத புரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஆனா இவர்கிட்ட வந்து இந்த நோயாளிக்கு இவரால பேச முடியுது, நல்லா பேசுறாரு, சரளமா பேசுறாரு, இல்ல விட்டு விட்டு பேசுறாரு. ஆனால் எதுக்கும் தொடர்பு இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு அவர் ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு பொருளே அவர் பேசுறது நமக்கு பொருளே இல்லை. ஏன்னா நிறைய விட்டு விட்டு பேசும்போது எதுக்கும் ஒரு தொடர்பு இல்லாம ஒரு பேச்சா இருக்கு. அப்ப பொருள் கொள்ள முடியாத ஒரு தொடர்பற்ற ஒரு பேச முடிந்த ஒரு நோயாளி இவர்கிட்ட வந்திருக்காரு. இவர் இதே மாதிரி ஒரு ஆய்வுல இவரோட இது இறப்பிற்கு பின்னாடி இந்த மூளையை சோதனை செய்து பார்த்த போது கார்ல் வெர்னிக்ஸ் வந்து என்ன கண்டறிய முடிந்தது அப்படின்னா, இவரும் அதே இடது அரைக்கோளத்துலதான் பாதிப்பை பார்க்கிறார். ஆனால் பின் பகுதியில இருக்கும் பாதிப்பு இது. உங்களுக்கு இந்த படத்துல நீங்க பார்த்தா தெரியும், இந்த பச்சை கலர்ல இருக்கும். அந்த பச்சை கலர்ல இருக்கிறது தான் அந்த வெர்னிக்ஸ் ஏரியா. அவர் அந்த நோயாளியிடம் பாதிக்கப்பட்டிருந்த இடம், அது வந்து அந்த பச்சை இடம், அதுதான் வந்து வெர்னிக்ஸ் பகுதி அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்றோம். ஆக இதுக்கு பிறகு வந்த ஆய்வுகள்ல இவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த வெர்னிக்ஸ் பகுதி எதுக்குன்னா என்னோட பேச்சு மொழியை புரிந்து உணரும் திறன் இந்த பகுதிக்கு உண்டு அப்படின்றது ஆய்வு முடிவுல வந்தது. அப்போ புரோக்காஸ் ஏரியா எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த திறனை கேட்டு உணர்ந்த பிறகு நான் பேச்சு உற்பத்திக்கு அது வந்து பயன்படுது. அந்த இடம் வந்து பேச்சு உற்பத்திக்கு ஆனது அப்படின்றதையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளை வந்து ஒரே சமயம் பல்வேறு வேலைகளை செய்யற திறன் கொண்டது. ஆனா அது வந்து ஒட்டுமொத்தமான அது எல்லாமே அந்த மூளை அந்த ஹோல் ஒன்னா சேர்ந்து பண்றது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடம், அதைத்தான் நம்ம இப்ப இந்த படத்துல பாத்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்னு அது பண்ணிட்டு இருக்கு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுறது அந்த பிரைமரி ஆடிட்டரி ஏரியா அப்படின்றது கேட்பவங்களுக்கு போய் சேரும். அதாவது என்னோட அடிப்படையான கேள்வி திறன் அங்க இருக்குது. நான் பேசுறதெல்லாம் அங்க போய் சேரும். இல்ல நீங்க பேசுறது எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஊதா கலர்ல ஒரு சின்ன இடம் இருக்கு, பிரைமரி ஆடிட்டரி ஏரியான்ட்டு, அந்த இடத்துல வந்து சென்றடையுது. அங்க இருந்து இந்த வெர்னிக்ஸ் ஏரியாவுக்கு வந்து புரிந்து உணர்கிறது. அதை அந்த முன்னாடி ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அது வந்து அது இந்த ஒரு மையம், அதாவது கேட்டு புரிந்துணரும் இந்த மையத்துல இருந்து மொழி உருவாக்கும் மையத்துக்கு எப்படி போகுது அப்படின்னா, இந்த ஆர்குவேட் பாசிகுலஸ் அப்படின்ற ஒரு நரம்பு மண்டலங்கள், அதாவது நரம்பு இலைகள் அதை கொண்டு சேர்க்கிறது. நரம்பு இலைகளால இந்த இணைப்பு நடக்கிறது. இங்க இருந்து அங்க அந்த மெசேஜ் போகுது அப்படின்னா இது நரம்பிழைகள். அது எது வழியா போகுதுன்னா இன்னொரு இடம் அங்க இருக்கு, மஞ்சள் கலர்ல அது போட்டிருக்காங்க, அது பேரைட்டல் லோப்னு சொல்லுவோம். அது இந்த செயல்படுத்துது, அதாவது அந்த லாங்குவேஜ் ப்ராசஸிங், மொழி செயலாக்கம் அங்க நடக்குது. ஓகே, இவங்க இது சொல்லிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்
அப்படின்றது அங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அது சொல்லுது, இவங்க இத சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீ பதில் சொல்லணும். இல்ல, நீ சொன்னதை நீ வந்து இங்க எழுதுனா போதும். இப்ப அவங்க வரேன்னு சொன்னாங்க, வரேன், இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் இது நீ பதில் சொல்லணுமா இல்ல நீ ஒத்துக்கொள்ளணுமா அப்படின்றத எல்லாம் அந்த செயலாக்கம் அந்த மஞ்சள் நிற ஏரியா, அதை வந்து பேரக்டல் லோபுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நடக்குது. அங்கிருந்து புரோகாஸ் ஏரியாவுக்கு கட்டளையா வந்து நீ இப்ப பேசலாம், இல்ல நீ வந்து இதை ஒத்துக்கொள்ளலாம், தலையாட்டுனா போறோம் அப்படின்ற கட்டளைகள் இங்க வருகிறது. இத பேச்சு உருவாக்கமா இங்க இருந்து புரோகாஸ் ஏரியால இருந்து அது அந்த மோட்டார் கார்டெக்ஸ், அதாவது நம்மளோட இயக்கு மண்டலத்திற்கு சென்று அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு, அதாவது பேச்சு உறுப்புகளுக்கு செல்கிறது. இதுதான் வந்து அந்த பேச்சு உருவாக்கம் செயலாக்கம் நடக்கும் முறை, நம்மளோட மூளையில் செயலாக்கம் நடக்கும் முறை. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மூளையில ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு செயலாக்கத்திற்கு பயன்படுத்துகிறது. மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட மொழி அப்படின்றது இந்த இடது பக்க அரைக்கோளத்துலதான் இருக்கிறது. நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா வலது பக்க அரைக்கோளத்தில் இந்த கிரியேட்டிவிட்டி, உருவாக்கு திறன் மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதை பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன், உணர்வு சார் நுண்ணறிவு அப்படின்னு. இது எல்லாமே, அதாவது கிரியேட்டிவ், நம்ம ஃபீலிங், இது ரிலேட்டட் எல்லாமே எங்க இருக்குன்னா வலது பக்க அரைக்கோளத்துல இருக்குது. இது ரெண்டும் ஒருங்கிணையணும், ஒருங்கிணைதான் தான் மொழி ஆளுமை வரும். அதை சொல்லதான் நான் வர்றேன், நம்ம அதை பார்ப்போம் வரிசையா. ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கான கட்டுப்பாட்டு மையங்களாக தனித்தனியா செயலாட்டிட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல வந்த உயர் தொழில்நுட்பங்களான இந்த எஃப்எம்ஆர்ஐ, பெட், சிடி ஸ்கேன், நம்ம போனோம்னா தலையில வலிக்குது அப்படின்னா இன்னைக்கு டாக்டர் உடனே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாரு, இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, இல்ல தலை ரொம்ப ஏதோ 2 நாளா ஒரு 10 நாளா தூக்கம் இல்லைங்க, என்னமோ என் தலையை என்னவோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னால உடனே நம்மள்கிட்ட கொடுக்குற ஒரே விஷயம் என்னது, எஃப்எம்ஆர்ஐ எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க. ஏன்னா இன்று அது எல்லாம் உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி, அதாவது நமக்கு நம்ம மூளையில் என்ன செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது படமா அவங்களால கணிக்க முடிகிற ஒரு ஆராய்ச்சியா நடந்துட்டு இருக்கு, ஆய்வு நமக்கு. அந்த ஆய்வுகள்ல அவங்க கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, புரோகாஸ் இந்த வெர்னிக்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாம இன்னும் சில பகுதி வந்து மொழியோட பேச்சு, மனிதனோட பேச்சு மொழிக்காக ஒரு சம்பந்தப்பட்ட கட்டுப்பாட்டு மையங்களாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து அவங்களோட ஆய்வுல உறுதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொழி தொடர்பான சோதனை பண்ணும்போது அவங்க பார்த்தது என்னன்னா, இந்த பகுதிகள், அதாவது மொழிக்கு பேச்சுக்கு அப்படின்றது மட்டும் செயல்படுது, ஆனா வேற அறிதிறன் செயல்பாடுகள், வேற நான் ஏதோ சைக்கிள் ஓட்டுறேன் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அந்த பகுதிகள் செயல்படுவதில்லை அப்படின்றதையும் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு சாம்ஸ்கி சொன்ன, நாம வந்து பிறக்கும் போதே மொழிக்கான ஒரு திறனோட மூளையில் மனிதனுக்கு அந்த திறன் இருக்கிறது, மனிதனுக்கு மட்டுமே அந்த திறன் இருக்கிறது, அதோடதான் பிறந்திருக்கான் அப்படின்றதுக்கு இன்று ஆய்வுகள் ஆம் என்று உறுதிப்படுத்துகின்றன அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வரும் நிறைய ஆய்வுகள் எப்படின்னா, தலையில எந்த இடத்துல அடிபட்டா எந்த மாதிரி பேச்சு, அதாவது எந்த மொழி கூறு வந்து அது பாதிக்கப்படுகிறது அப்படின்றதையும் அவங்களால இந்த நரம்பியல் ஆய்வாளர்கள், நரம்பியல் நிபுணர்களை வச்சு நரம்பு மொழியியலாளர்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய ஆய்வுகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மொழித்திறன் இழந்தவர்கள்ட்ட பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன அந்த நரம்பிழைகள் எப்படி வந்து ஒரு மையத்துக்கு அந்த மொழியை கொண்டு செல்கிறது, அந்த மொழி செயலாக்கம் நடைபெறுகிறது, அந்த நரம்பிழைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேச்சு மொழிக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் நம்மளோட மொழியில இருக்கு அப்படின்றத நிறைய ஆய்வுகள் இன்னைக்கு வந்து அறுதியிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த நரம்புக்கும் நாம ஏற்கனவே சொன்னோம், மனம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். எதுக்காக மனம் அப்படின்னு ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இது எண்ணங்களின் குவியல்கள். எந்நேரம் பார்த்தாலும் நமக்கு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 செகண்ட் எண்ணங்களே இல்லாம இருக்கும். முடியுதா? 2 செகண்ட்
2 செகண்ட் எண்ணங்களே இல்லாமல் இருக்க முடியுமா? அது முடியாத விஷயம். எண்ணங்கள் இல்லாமல் நம்மளது மூளை இருக்காது. எண்ணங்கள் குவியலாக இருந்து ஒன்றின் பின் ஒன்றாக வந்துட்டே தான் இருக்கும். நம்மளால எண்ணங்கள் இல்லாம இருக்க முடியாது. அடுத்ததாக நான் சொல்றேன், சரி எண்ணங்கள் இருக்கட்டும்ங்க, எண்ணங்கள் வரட்டும். ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ மொழியை பயன்படுத்தாது. நீங்க யோசிச்சுக்கோங்க, எதை வேணா யோசிச்சுக்கோங்க, எந்த எண்ணங்கள் வேணாலும் உங்களுக்கு வரலாம். ஆனால் தயவு செய்து மொழியை பயன்படுத்தாதீர்கள். 2 செகண்டுக்கு இல்ல ஒரு 3 செகண்டுக்கு இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா நான் சொன்ன அடுத்த நிமிஷமே நீங்க என்ன நினைப்பீங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது மொழியில தான் நினைப்பீங்க. அதுவும் மொழிதான். ஆக மொழியும் எண்ணங்களும் எப்போதும் பிரிக்க முடியாதவை மனிதனுக்கு. மனிதனின் எண்ணங்களை அழித்தால் மொழியும் அழியும். மொழி அழித்தால் எண்ணங்கள் திணறும். தன்னோட எண்ணங்களை வெளியே சிந்தனையா வெளியே கொண்டு வர்றதுக்கு திணறும். ஏன்னா அதை அடிப்படையில் இன்று எண்ணங்களும் மொழியும் இணைந்து வளர்ந்து விட்டன. அப்போ என்னோட எண்ணங்கள் உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டிலையும் இருக்கிறது. அந்த ஆய்வுகள் இன்னைக்கு அடுத்ததுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப கோபம் வந்ததுன்னா என்ன ஆகுது, என்னோட ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அதாவது செரோட்டினின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதனால பாதிக்கப்படுகிறது. இப்போ இந்த படத்துல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி மொழி ஆக்கம், மொழி செயலாக்கம் எவ்வாறு நம்மளோட கற்றலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது, செயலாக்கம் எவ்வாறு நம்மளோட கற்றலுக்கு, அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்தின் செயலாக்கம் நம்மளோட மொழி கற்றலுக்கு எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வோட முடிவை நான் இந்த படத்தை எடுத்து போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 மூளையோட படங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த முதல் இது வெற்றிகரமா கற்றுக்கொள்பவர்கள், அடுத்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னவங்க, அடுத்து ஒண்ணுமே கத்துக்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பேரோட அதாவது மொழி கற்பவர்களை பத்தி அவங்க பார்த்திருக்காங்க. இந்த 3மே இந்த நல்லா கற்றுக்கொண்டவர்கள் அப்படின்றவங்களோட செயலாக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இணைப்பு கோடுகள், அந்த செயலாக்கம், அந்த கோடுகளின் அடர்த்தி நீங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். அதே இது மற்ற 2 அதோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது முடியாது. அது ரொம்ப குறைச்சலா இருக்குது. அதனால நம்மளோட நரம்பு மண்டலத்திற்கும் நம்மளோட மொழி கற்றலுக்கும் நம்மளோட மொழி திறனுக்கும் மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன்கள். இப்போ என்னோட மூளை, அதாவது நரம்பு, இது எல்லாமே நரம்பு அணுக்களோட கூட்டமைப்பு தானே நம்மளோட மூளை. என்னோட செல்கள் அழிய ஆரம்பித்தால் ஒரு பகுதியில ஒரு குறைபாடு வரும். அதனால இப்ப என்னோட மூளை செல்கள், இப்ப குழந்தைக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு தாய் கர்ப்பிணியா தாய்மை அடையும் போது என்ன சொல்றோம், அந்த அம்மா ரொம்ப வருத்தமே படக்கூடாது, நல்லதையே கேட்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தாயோட மூளை நரம்பு மண்டலத்திற்கும் அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் பெரும் இணைப்பு உண்டு. அதே மாதிரி பிறந்த பிறகு, ஒரு குழந்தை பிறந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டும் 20,000 நரம்பு அணுக்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நர்வ் செல்ஸ் வளர்ந்துகிட்டே போகும், விரிவடையும். அதுதான் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைய ரொம்ப அளவிடாதீங்க, தேவையில்லாம அதுக்கு டென்ஷன் வேண்டாம், நல்லதை சொல்லுங்க, அது ஹாப்பியா இருக்கணும், பாட்டு போடுங்க, பாட்டு பாடுங்க. தாலாட்டு பாடல்கள் இன்னைக்கெல்லாம் நம்ம எங்கெங்க பாடுறோம்? நமக்கு யாருக்கு எந்த தாய்க்கு பாட தெரியுது சொல்லுங்க? எல்லாம் எடுத்தோன்னா உடனே செல்போன் ஆன் பண்ணி விட்டுறோம். ஏன் அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க அப்படின்னு தான் நான் இன்னைக்கெல்லாம் பேரண்ட்ஸ்ட சொல்றது. அதுவாவது அந்த குழந்தைக்கு போகட்டும், சந்தோஷமா. அது இனிமையான ஒரு உணர்வை அந்த குழந்தைக்கு கொடுத்தால் என்ன ஆகும், அந்த ஹாப்பி ஹார்மோன், நேத்து கூட சார் சொல்லியிருந்தாரு, ஹாப்பி ஹார்மோன் ஆக்சிடோசின்
அப்படின்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன். அது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கிறது, அது ஜாஸ்தியா சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த ஹாப்பி ஹார்மோன் ஜாஸ்தியா சுரக்குது. ஜாஸ்தியா சுரக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகுது? என்னோட மூளை செல்கள் வளர அது உதவுகிறது. அதுதான் ஒரு பெரிய அடிப்படையா இருக்கு. இது மட்டும் இல்ல, நான் ஒண்ணு இப்போ நான் ஒரு விஷயத்த நான் கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு அந்நேரம் வேற ஒருத்தங்க என்கிட்ட கோவமா பேசிட்டாங்கன்னா என்னோட கவனச்சிதறல் ஏற்படுகிறது அப்படின்றதுக்கும் ஒரு ஆய்வு சொல்லுது. அதாவது N2AC அப்படின்ற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளுக்கு தான் நடக்குது. அது வந்து ஜாஸ்தி ஆகுதுங்கிறாங்க. கோபமான வார்த்தைகளை அந்த வாய்ஸையோ கேட்டா, அந்த யாரோ பேசுறது கோவமா உங்கள்ட்ட பேசுறது கேட்டா என்ன ஆகுதுன்னா அந்த N2AC வந்து அதிகமா சுரக்குதுங்கிறாங்க. ஆனா சந்தோஷமா இருக்கும்போது அது குறைச்சலா இருக்குது. அது N2AC அதிகமாக சுரந்தால் என்னோட நரம்பு மண்டலத்தை அது பாதிக்கிறது. அப்போ என்னோட எண்ணங்களுக்கும் என்னோட சிந்தனைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. கல்வியாளர்கள் இன்னைக்கு நம்ம வந்து நரம்பு மொழியில ரொம்ப உத்து பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் நேத்து கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு கேள்வியில நேற்று சேட் பாக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு அது நாட்டுப்புற மாணவர்களுக்கு இருக்கிற அந்த ஆளுமை திறன் கூட இவங்கள்ட்ட இல்ல அப்படின்னு. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சு செயலாற்றுவதே கிடையாது. என்னோட எண்ணங்கள் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றதே தெரியாம தான் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டா எங்க அப்பா படிக்க சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணு என் பொண்ணை வந்து கேட்டது, என்ன படிக்கிறேன்னு. எம்எஸ்சி மேத்ஸ். எனக்கும் இதுதான் படிக்கணும்னு ஆசையா இருந்ததுங்க. ஆனா எங்க அப்பா வந்து ஐடி ஃபீல்ட்ல தான் படிக்க சொன்னாரு. எதுக்கு படிக்கிறோம், இதனால எனக்கு என்ன பயன், இதை நான் சமுதாயத்துக்கு பயன்பாடா இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறேன்னே நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியல. அதனால பட்டங்களை காகிதங்களாதான் நம்ம வச்சிருக்கோம். பட்டங்களாகவே இருக்கிறது. கோடிக்கணக்கான மகள் தொகை இருக்குது. ஆனா நம்மளோட கண்டுபிடிப்புகள் அப்படின்றது வந்து விரல் விட்டு எண்ணிரலாம். இன்னைக்கு ரொம்ப குறைச்சு. ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், லிங்குவிஸ்டிக்ஸ் எது படிக்கிற, சரி உளமொழியியல். நான் எப்பவுமே உளமொழியியல் எங்க பசங்களுக்கு எடுக்கும் போது நான் கேட்பேன், இதை படிக்கிறியப்பா என்ன பண்ண போற? பதிலே கிடையாது. என்ன பண்ண போறோம்? அதாவது இன்னைக்கு படைக்கும் நம்மளோட கோட்பாடுகள், இந்த தியரிஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். அதை எப்படி நம்ம வந்து சமூகத்துக்கோ இல்ல எனக்கே என்னோட மூளை திறனையும் என்னோட மொழி ஆளுமையும் நான் செம்மைப்படுத்துவதற்காவது அதை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படின்றதே இன்னைக்கு மாணவர்களுக்கு தெரியாத நிலைமையில் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நமது சிந்தனை. இன்னொன்னு முதல் மொழி. நம்ம எந்த மொழியை முதல் மொழியாக கொண்டிருக்கிறோமோ, இன்னைக்கு வந்து உளமொழியில இந்த தாய்மொழின்ற கான்செப்டே போயிடுச்சுங்க. அதாவது இன்னைக்கு குளோபலைஸ்டு சிச்சுவேஷன். எந்த குழந்தை எங்க பிறக்குது, அதுக்கு அந்த சூழலில் அந்த மொழியை முதல் மொழியாக இதை கற்றுக்கொள்ளுது. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்க அமெரிக்கால பிறந்ததுன்னா அதுங்களுக்கு தமிழே தெரியல. வீட்டுல ஃபுல்லா பெற்றவங்களுமே ஆங்கிலத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழே தெரியாம இருக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது அதோட முதல் மொழின்னு தான் நம்ம சொல்ல முடியாது. தாய்மொழின்றதை விட முதல் மொழி ஆங்கிலம். அப்படி எந்த மொழி முதல் மொழியா இருக்குதோ அதுதான் அவங்களோட சிந்தனையும் அவங்களோட எண்ணத்தோடையும் அது இயந்து போகுது அப்படிங்கிறது. அப்போ நம்ம எதையும் பேச வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட முதல் மொழி அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சொல்றேன், ஒரு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கோவப்பட்டோம்னா என்ன சொல்லுவோம், ஃபீலிங்ஸ சொல்றதுக்கான ஒரு மொழி அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்மளோட தாய்மொழிக்கு தான் போவோம். அதாவது முதல் மொழிக்கு தான் போவோம். எது நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த லாங்குவேஜ் போயிடும், டக்குன்னு போயிடுவோம். அது மாதிரி நம்மளோட எண்ணங்களும் நம்ம முதல் மொழியும் எப்பவுமே ஒன்னோட ஒண்ணு இணைந்து இருக்கிறது. இத பத்தி நம்ம பேசும்போது நம்ம அடுத்த ஆளுமையை பத்தி பேச வரும்போது நான் என்ன அடுத்த ஸ்லைடுல நம்ம அந்த ஆளுமையை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது மொழி ஆளுமை நான் இப்ப வந்து நரம்பு மண்டலமும் நரம்பு மொழியியலும் மொழி கற்றலோ இல்ல நம்ம மொழி ஆளுமைக்கோ எவ்வாறு அடிப்படையாக இருக்குது அப்படின்ற ஆய்வுகள் அது என்ன சொல்லி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இனி நம்ம வந்து மொழி ஆளுமையை பத்தி பார்க்கலாம். மொழி ஆளுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சில ஆய்வுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு
ஒரு அடுத்த ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மொழியினால் மூளை வளர்ந்ததா இல்ல மூளையினால் மொழி வளர்ந்ததா அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆய்வுகள் என்ன நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொழியினால் மூளை வளர்ச்சி, அதாவது நரம்பு அணுக்கள் பெருக ஆரம்பித்தது, விரிவடைய ஆரம்பித்தது அப்படின்றத நிறைய ஆய்வுகள் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குது. அதாவது மூளை திறன் அதிகரிக்கும் போது ஒளி அதிகரித்ததா அப்படின்றதுக்கு இல்ல அப்படின்றது ஒரு ஆய்வு நிறுவனங்களும் வந்துட்டு இருக்கு. மொழியை பெற்றதாலதான் மூளை திறன் அதிகரித்தது. ஏன் மொழியை பெற்றதால மூளைத்திறன் அதிகரித்ததுன்னு பாத்தீங்கன்னா, மூளை திறனை வளர்த்துக்கிறதுக்காக மூளை என்ன பண்ணுது, அதுக்கு சார்ந்த செயல்பாடுகள், அதுக்கு சார்ந்த பகுதிகளை நிறைய செயல்படுத்துது. செயலாக்கம் செய்ய செய்ய, அதாவது ஆக்டிவ் பிரெயின்ல பாத்தீங்கன்னா நர்வ் செல்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதுக்குதான் எப்பவுமே சொல்றோம், மூளைய போட்டியில வச்சு தூங்க வைக்காத அப்படிம்பாங்க சில டீச்சர்ஸ் எல்லாம். நல்லா பூட்டி வச்சுக்காத, பத்திரமா வச்சுக்காத அப்படிம்பாங்க. உண்மை அதுதான். மூளை திறன் நமக்கு செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். மூளைய எந்நேரம் ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது எண்ணங்களால் கிடையாது, சிந்தனைகளால், நல்ல சிந்தனைகளால். அதுதான் நம்மளோட நரம்பு அணுக்களை விரிவடைய செய்யும், வளர்ச்சி அடைய செய்யும். அதனால இன்னைக்கு அந்த மூளை திறனை வளர்த்துக்கிறது, மொழி திறனை வளர்த்துக்கிறதுன்றதுக்காக நம்மளோட மனிதனது மூளை என்ன ஆக ஆரம்பிச்சது, விரிவடைய ஆரம்பித்தது. அதனோட செயல்பாடுகளுக்காக, அதன் பகுதிகளை உருவாக்குவதற்காக அது ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம், சாரி. அடுத்ததானது, இந்த மொழி வளர வளர உதவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையால அதாவது அது இன்னும் நன்றாக என்னோட குழுவோட பேசுறதுக்கு, அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் நடத்துறதுக்கு, இல்ல நான் புரியுற மாதிரி சில விஷயங்கள் செய்யறதுக்கு, அதாவது நான் என்னோட குழந்தைக்கு ஒரு விஷயத்த நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக, இல்ல என்னோட மாணவனுக்கு நான் ஏதோ எழுதி வைக்கணும், இப்படின்றத கையாளுவதற்காக மூளை என்ன பண்ணுது, ஒரு கட்டாய சூழல்ல பெருத்து கொண்டே, அதாவது விரிவடைந்து கொண்டே போகுது. அதோட நரம்பு அணுக்களை பெருக்கிக் கொண்டே போகுது. அப்போ இத ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணிருக்கு நம்மளோட மூளை. இந்த இயற்கையான ஒரு விஷயத்த முறியடிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மனிதனை போல ஒரு செயல்படும் ஒரு கருவியை கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கான ஒரு, அதாவது நம்மளோட நுண்ணறிவை அதற்கு எவ்வாறு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழியை கொடுப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இன்னும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ டெக்னாலஜி, எவ்வளவோ உயர் தொழில்நுட்பங்கள்லாம் வச்சு இன்னைக்கு நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் சில இடங்களில், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்க அந்த எந்திரன் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு என்னது காமெடியை வச்சு சொல்லியிருப்பாரு. அதாவது போடு, டிவி எடுத்து அந்த ரோபோ போடு அப்படின்னு சொன்னா, டிவியை ஆன் பண்றது அப்படின்றது புரியாம அது தூக்கி கீழே போடும். ஏன்னா அதோட பொருள் ஒரு பொருள், இரு பொருள்கள் இருக்குது, பல பொருள்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட நுண்ணறிவுக்கு புரியுறது, ஒரு மிஷினுக்கு புரியுமா அப்படின்றதுதான். அதை புரிய வைக்கிறது அப்படின்றது நம்மளோட மூளையோட அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இதுக்கு கொடுக்க முடியல. அதாவது ஒரு இயந்திரத்துக்கு கொடுக்க முடியாம இன்னும் மனிதன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு சக்தியை மனித மூளை வளர்த்து கொண்டிருக்கிறது. இந்த சக்தியை வளர்க்கறது அப்படின்றதுக்கு நான் இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, வளர்த்து கொண்டு இருக்கும் போது அது அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா எப்படி நடந்தது அப்படின்னா, அது ஒரு பரிமாண வளர்ச்சி மாதிரி. அதாவது முதல்ல நீங்க மனிதன் ஒளியை எப்படி கொண்டு வந்தான், எல்லாமே ஏதோ ஒரு சின்ன சிம்பல்ஸ், அதாவது ஒரு சத்தங்கள், ஒளிகளாகவும் இல்ல ஒரு குறியீடுகளாகவும் தான் தனித்தனியா கொண்டு வந்தோம். ஆனா அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க, இது சரியா எனக்கு அதான் அந்த அந்த காம்ப்ளெக்சிட்டி, அதாவது இப்ப எனக்கு என்னோட பிரெயின் என்ன சொல்லுதுன்னா, இதை நான் சரியா என்னோட எண்ணங்களை கொண்டு போய் அங்க கொடுக்க முடியல.
அப்ப என்ன பண்றது அப்படின்றது யோசிக்குது என்னோட மூளை. அப்ப என்ன பண்ணுது, அடுத்த படியான என்னோட அடுத்த படியான அதை எல்லாம் சேர்த்து ஒரு சொல்லா உருவாக்க ஒரு திறன் கொண்டதா என்னோட மூளையை நானே, அதாவது மனிதன் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த மனித மூளை அதற்கு ஏற்றமாறு தான் சொல்றாங்க, மொழிக்கு ஏற்றவாறு மூளை அதன் செயலாக்கங்களை விரிவுபடுத்திக்கிட்டே வந்தது அப்படின்றது. ஒழிப்பு முறை அதுக்கு அதான் பொனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து அந்த மொழி கூறுகள், அதாவது மொழியியல நம்ம படிக்கிறது வந்து ஒவ்வொரு லெவல்லையும் அந்த மொழி கூறுகளை படித்து கொண்டு வருகிறோம். பொனடிக்ஸ், பொனாலஜி, மார்பாலஜி, சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த முதல்ல சொல்ற அந்த ஒழிப்பு முறை அப்படின்றத முதல்ல இது வந்து ஒரு குழந்தை பிறந்து வளரும் போதும் இதே முறையில தான் அது அந்த வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் அன்னைக்கு பரிமாண வளர்ச்சியிலையும் இதுதான் மொழி வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. ஒலிகள் பின்னாடி ஒலிகளை வைத்து சொல் உருவாக்கம், அது சொல்லாக்கம், அடுத்து சொற்றொடாக்கம், கருத்தாடல், அதை வந்து பேச்சு. இன்னைக்கு நான் இதை பேசிட்டு இருக்க ஒரு கருத்தாடலா ஒரு டிஸ்கோஸா உங்கள்ட்ட கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா தனியா நீங்க அந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருக்கேன், மொழி பயன்பாடை மட்டும் தனியா கொடுத்துருக்கேன். ஏன்னா முதல்ல பார்த்தது எல்லாமே ஃபீலிங்ஸோட ரிலேட்டட் கிடையாது, எல்லாம் ரூல் பேஸ்ட், எல்லாமே விதிகளின் படி நம்ம உருவாக்குவது. இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா நம்மளோட இடது அரைக்கோள பகுதியில் நடக்கிறது. ஆனா நான் சொல்ற மொழி பயன்பாடு நம்மளோட சிந்தனை, எண்ணங்கள், உணர்வுகளோடு தொடர்புடையது. இங்க நரம்பு மண்டலம் மிக நுட்பமாக செயலாற்றுவது. அதாவது என்னோட மொழி பயன்பாடையும் மித்த மொழி கூறுகளையும் கொண்டு வந்து இணைத்தால்தான் என்னோட முழு ஆளாக வரும். இதற்கு அடிப்படையானது சிந்தனைகளும் எனது எண்ணங்களும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ இது எல்லாமே என்னோட மொழி ஆளுமைக்கு ஒரு தேவையான கருவியாக இருக்கிறது. இப்போ மொழி ஆளுமை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆளுமை அப்படின்னா என்ன? ஆளுமை அப்படின்னா சுருக்கமா நம்ம ஆளுமை அப்படின்னு எதனா சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்தரோட தனித்தத்துவமான எண்ணங்கள், அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவரோட உணர்வுகள், அவரோட நடத்தை, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துதான் அதை வந்து அவரோட ஆளுமை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இங்க மொழி ஆளுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கேட்டிருக்க ஒரு கேள்வி என்னன்னா, நீட்டி முளைக்கி தேவைக்கு அதிகமா வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணி, அதாவது கலர்ஃபுல்லான வேர்ட்ஸ் அப்படிமோ, அதாவது வண்ணமயமான அலங்கார வார்த்தைகள்லாம் நிறைய புகுத்தி பெரிய வாக்கியங்களை முழு நீளத்திற்கு பேசினாதான் மொழி ஆளுமையா? அப்படித்தான் நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்ப சொல்லலாம், என்னால நேற்று ஏன் வகுப்பறைக்கு வர முடியலவில்லை என்றால் அப்படின்னு நான் சொல்லலாம். இல்ல நான் வகுப்பு இறக்கி வர முடியாத காரணம் என்னவென்றால் அப்படின்னா, அதை நான் ஒரே வாரத்துல அழகா சுருக்கமா எப்படி சொல்லலாம்னா, நான் ஏன் வகுப்பறைக்கு வரலைன்னா இப்ப எது வேணும், என்ன பொறுத்த வரைக்கும் சுருங்க விளக்கமாக நம்ம கேட்பவர்களுக்கு புரியும்படி சொல்றதுதான் மொழி ஆளுமை. அவர்களுக்கு என்ன தேவை, நான் யார்கிட்ட என்ன பேசுறேன், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது போய் சேருதா அப்படின்றதுதான் மொழி ஆளுமை அப்படின்றதுதான் நான் சொல்ல வருகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான சொல்லிடலாம். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு க்ளூ மாதிரி தான் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் இது தெரியும். 12,000 சொற்களில் வாழ்வியலின் நியதிகளை சொல்லியது எது? உலக வாழ்வியலின் நியதிகள், உலகம் போற்றும் நமது நன்னூல் யாரால் சொல்லப்பட்டது? ரொம்ப சுருக்கமா 2 அடியில சொல்லிட்டாருங்க. ஆமா, திருக்குறளுக்கு இதுக்கு இருக்கிற மதிப்பே தனிதான், இத்தினோடு. ஆனா இன்னைக்கு வந்து ஆயிரம் என்ன லட்சங்கள் ஒரு அது என்னன்னு சொல்றது, ரீட் பிட்வீன் லைன்ஸ் அப்படிமோ சைக்காலஜில சொல்றதுன்னா ரீட் பிட்வீன் லைன்ஸ். அதாவது அதுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்ற அந்த புரிந்துணர்வு இருக்கணும் எதை படிச்சாலும். அந்த மொழி ஆளுமையை திருவள்ளுவர் அழகாக
12,000 சொல்லுல அது நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் மொழி ஆளுமை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால ஆயிரக்கணக்குல வார்த்தைகளை நான் வந்து அகராதியோட சிலர்கிட்ட பேசணும்னாலே வந்து டிக்ஷனரியோட தான் பேசணும். அதுவும் இந்த ஆங்கில ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரச்சனை. ரொம்ப பிரச்சனை. என்னன்னா கையில டிக்ஷனரியோட தான் நீங்க போகணும். அதுவும் ஆங்கில ஆசிரியர் தவறா நினைச்சிடாதீங்க யாராவது இருந்தீங்கன்னா. நான் குறையா சொல்லல. ஏன்னா உங்களுக்கு அது பழகி போன ஒண்ணு. ஆனால் நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களுக்கு அது புரியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது மொழி ஆளுமையா? இல்ல. எனக்கு இன்னைக்கு என் முன்னாடி யார் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அவங்க யாரு, அவங்களுக்கு நான் சொல்வது புரியுமா அப்படின்றதான் நான் மொழி ஆளுமையா எடுத்துட்டு வரேன். மொழி ஆளுமை அப்படின்றது ஏன் இப்படி ஒரு குழப்படிக்கு வந்தோம்? ரொம்ப பேசணும், நிறைய பேசணும், புதுசு புதுசா சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல இருந்தே என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? மொழி பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய வார்த்தை கத்துக்கோங்க, நிறைய டிக்ஷனரி வச்சுக்கோங்க, இப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட. டிக்ஷனரி வச்சுக்கோங்க, இதை வச்சுட்டு நீங்க படிங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன நினைச்சிடறோம், மொழி ஆளுமை அப்படின்னாலே நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அகராதியில இருக்கிற வார்த்தையெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா மனிதன் வந்து எப்பவுமே தன்னோட எண்ணத்தையும் சிந்தனையும் வெளிப்படுத்துற ஒரு கருவியாதான் மொழியை பயன்படுத்திட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு மொழி பாட ஆசிரியர்கள் சொன்னதும் சரிதான். அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கு நீங்க உங்களை எண்ணத்தையும் சிந்தனையும் வெளிப்படுத்தும் போது ஒரு திணறல் வேண்டாம், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலாமா? நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, பேசும்போது நிறைய தடவை நம்ம சொல்லியிருப்போம், என்ன சொல்ல அதாவது எனக்கு தெரியுதுங்க, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு சிரமம் சிலர் எனக்குமே இருந்திருக்கு நிறைய தடவை. நானுமே ஏதோ இப்பவுமே சில விஷயங்கள் வந்து எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு, அது நமக்கு என்ன ஆகுது, சில இடத்துல திணறுகிறோம். ஏன் திணறுறோம்? எதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா நம்மளோட சொல் வளமை. அதனாலதான் அன்னைக்கு ஆசிரியர்கள் சொன்னாங்க, அது ஆளுமைக்கு தேவை கிடையாது, நம்மளோட சொல் வளமைக்கு தேவை. சொல் வளமை வேண்டும், ஆளுமைக்கு அது பேஸ் இல்ல நான் சொல்லல, அது மட்டுமே பத்தாது அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். வேர்ட் பவர் இருக்கணும், வேர்ட் பவர் வேணும் கட்டாயமா. ஆனா நான் அந்த வார்த்தைகளை இப்போ எப்பவுமே நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா கருத்து பரிமாற்றத்துல ஒரு பெரிய பிரச்சனை, ரெண்டு பெரிய பிரச்சனைகள் என்னன்னா, நான் தவறா ஏதாவது வார்த்தையை கிளாஸ் ரூம்ல நான் கொஸ்டின் கேட்டேன்னா பசங்க நிறைய தடவை கேள்விக்கு பதிலே வராது, ரொம்ப சத்தம் போட்டு இல்ல நீங்க இன்னைக்கு சொன்னாதான் நான் அடுத்து போவேன் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ரொம்ப நேரம் பேசி பார்த்தோம்னா சில குழந்தைங்க வந்து சரியாவே பதில் சொல்லும். அப்பதான் நான் கேட்பேன், ஏம்மா அப்படின்னா, இல்ல நான் தப்பா சொல்லிடுவேனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம தவறா எதையாவது வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவோமோ, இது இல்ல நம்ம அவங்க கேட்டதை நம்ம தவறா புரிஞ்சுட்டு வேற மாதிரி சொல்லிடுவோம். இது ரெண்டும் நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய கருத்து பரிமாற்றத்துல வர பெரிய பிரச்சனை. அதனால நம்ம வந்து ஒரு நம்ம சொல்ல நினைக்கிற நமக்கு இருக்கிற கருத்தை என்ன ஒரு தெளிவா மனத்துல இருக்கிறத எந்த அளவுக்கு மொழி அப்படின்ற கருவியை வச்சு சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு 3 விஷயம் ரொம்ப தேவையான விஷயங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு முதல் இது மொழி வளமை, அதுதான் சொன்னேன். அதாவது நான் சொன்ன அந்த பொனடிக்ஸ், போனாலஜி, மார்பாலஜி, சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ் அங்க வந்து மொழி வளமை. இரண்டாவதும் மூணாவதும் சேர்ந்ததுதான் சரியான இடத்தில் கையாளும் திறமை, வார்த்தைகளை சரியான இடத்தில் கையாளுற திறமை. மூன்றாவது நம்ம அதை எடுத்திருக்கோம். அதாவது சரியான இடத்தில் கையாளுவது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கையாளுவது. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த பிராக்மேட்டிக்ஸ் சொன்ன மொழி பயன்பாடுல வந்துரும். இந்த மூணுமே மொழி ஆளுமைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணியா இருக்குது. என்ன எப்படி அப்படின்றது ஒரு நாள் உதாரணமா சொல்லணும்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்ப எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், காஃபி வேணும் அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னா, இப்போ எங்க வீட்டு சமயக்காரமா இருக்காங்கன்னா, எங்க கொஞ்சம் காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னா, இதே எங்க மாமியார்கிட்ட கேட்க முடியுமா இதே டோன்ல? இல்ல அத்தை உங்களால கொஞ்சம் காஃபி கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்கு, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறீங்களா?
இன்னும் சொல்றேன், என் பொண்ணுகிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கெல்லாம் பசங்கள்ட்ட இப்படிதான் பேசணும். ஏம்மா, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறியாமா? இதுவாது வார்த்தைகள் ஒண்ணு, என்னோட உணர்வுகள் மாறுகின்றன. ஆனா இதே இது நான் நான் பணியிடத்துல இருக்கேன். இப்போ நான் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். எங்க டைரக்டர் இயக்குனரோட ரூம்ல இருக்கேன்னு வைங்க, இல்ல என்னோட சக ஆசிரியர்களோட இருக்கேன். எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது. என்ன கேட்கலாம்? எங்க காஃபி சாப்பிட்டு வருவோமா? இல்ல யாரையாவது காஃபி வாங்கிட்டு வர சொல்லுவோமா? இல்ல காஃபி ஏதாவது அதுக்கான இது என்கிட்ட இருந்ததுன்னா காஃபி போட்டு நம்ம குடிக்கலாமா? இல்ல நான் போட்டுட்டு வரவா? இந்த மாதிரி என்னுடைய மொழி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டிய சூழலில் இருக்கிறது. அதுதான் நம்ம பிராக்மேட்டிக்ஸ் மொழி பயன்பாடு அப்படின்றோம். இது இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய கவிதைகள் வாசிக்கிறோம். அப்படி இல்ல பாடல்கள் கேட்கிறோம். ஆனா அது அதுல இருக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வியந்து போய் நம்ம நிறைய தடவை நினைச்சிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த படம் நான் சொல்லுவதற்கு உங்களுக்கு விளக்கமா இருக்கும். அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை தான் அந்த கவிஞர் பயன்படுத்தியிருப்பாரு பாடல்ல. ஆனா ஆஹா, என்ன என்ன ஆழமான அர்த்தம். கவிஞர் கண்ணதாசனோட பாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா, கருடா சௌக்கியமா, எந்த இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. இந்த வார்த்தைகள்லாம் இதெல்லாம் நமக்கு சாதாரண வார்த்தைகள் தாங்க. என்னைக்கும் நம்ம சொல்லும் சொற்கள் தான், பயன்படுத்தும் சொற்கள் தான். ஆனாலும் அவங்க அதை எப்படி ஒன்றோட ஒன்றா சேர்ந்து அதாவது எளிமையா எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து நம்மளோடக்கு ஒரு மந்திரம், சொற்சேர்க்கை. அவர் கொடுத்திருக்க சொற்சேர்க்கை தான் நமக்கு ஒரு மந்திரமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளை மயக்கும் ஒரு விஷயமா இருக்குது. அதான் சில பேச்சாளர்கள்ட்ட சொன்னா, அப்பா என்னமா பேசுவாரு, அவர் பேசினது போறோங்க, எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்றது. நிறைய பேச்சாளர்கள், மத குருமார்கள் இவங்களோட விஷயங்கள் என்னன்னா, மொழி ஆளுமை. அவங்க வந்து மொழியை சாதாரண கட்டமைப்பான அந்த மொழிக்கூறுகளை கொண்டு வந்து நமக்கு தேவையாக எப்படி நம்மளை எண்ணங்களையும் நம்மளை சிந்தனைகளையும் ஆட்படுத்தி சொல்ல முடியுமோ அதை சொல்றதுதான். அப்போ நம்மளோட மொழி ஆளுமைக்கு நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது என்ன அப்படின்னா, இந்த பிராக்மேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், அதுதான் நடுவுல நிக்குது. சமூக அறிதிறன் இருக்கலாம், நீங்க வந்து சமூக கருத்தாடல் இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி இந்த கருத்து பரிமாற்றத்திற்கு பேஸ் அடிப்படை அப்படின்னு இருக்கிறது அந்த பிராக்மேட்டிக்ஸ், நம்ம மொழி பயன்பாடு. அது ஹலோ மேடம், கேக்குதுங்களா? ஹலோ மேடம். ஹலோ மேடம், ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குது கேக்குது. ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஹலோ, நீங்க பேசுற கேக்குதுங்க, பேசுங்க. கேக்குதா? ஓகே. ஆமா, எஸ். ஓகே. நன்றி. எனக்கு நடுவுல கனெக்ஷன் கட் ஆயிருக்கா இல்ல எனக்கு கேட்கல நீங்க பேசுறது. அதான் அதனால நம்மளோட மொழி ஆளுமைக்கு நான் சொன்னது போல சிந்தனைகள் நம்மளோட சிந்தனைகள் வந்து ரொம்ப பேஸா இருக்குது. அத ஒரு சமூக கருத்து பரிமாற்றத்தை வந்து திறம்பட செயலாற்றுவதுன்றது வந்து தனி மனித சிந்தனைகளும் எண்ணங்களும் தான். ஒரு சமூகத்தில் நான் எதையும் கொண்டு நல்லபடியா சேர்க்கணும் அப்படின்னா என்னோட சிந்தனைகளும் எண்ணங்களும் அதற்கு அடிப்படையாக நல்லா இருக்கணும். அதற்கு நரம்பு மண்டலம் நமக்கு மிகவும் பயன்பாடை அளிக்கிறது அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அதாவது நம்மளோட உணர்ச்சி, எண்ணம், மொழி, இந்த மூணும் சேர்ந்து நம்ம மொழி பயன்பாடுக்கு அது பெரும்
அடிப்படையாக அமைகிறது. அதாவது எனக்கு மொழி ஆளுமை இருக்கணும், மொழி வளமை இருக்கணும், என்னோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அதற்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உணர்ச்சி பிறழல் இருந்தால், அதாவது கோவமா ஏதோ ஒண்ணு கேட்டேன்னா என்னோட அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுது. ஆமா, நாம சொல்லுவோம் இல்லையா, கோவத்துல பேச தெரியாம பேசிட்டாங்க. இப்ப நான் பேசும்போது என்ன பேசுறேன்றதை என்னோட உணர்வுகள் என்னோட மொழி பயன்பாடை கட்டுப்படுத்துகிறது. அப்போ என்னோட காக்னிஷன், அதாவது என்னோட அறிதிறன் என்ன ஆகுது, என்னோட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறது. அதனால் என்னுடைய ஒளி பயன்பாடு அடிபடுகிறது. அதை நீங்க அடுத்த ஸ்லைட்ல இப்ப பார்க்கணும். அதாவது உணர்ச்சியும் எண்ணமும் மொழியும் ஒளி பயன்பாடும் ஒன்றோடு ஒன்று இயந்தே போகிறது. அடுத்த ஸ்லைடு தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அறிதிறன் என்னோட காக்னிஷன் நான் சொன்ன மாதிரி இந்த உணர்ச்சிகள் என்னோட அறிதிறனை அடிமையாக்குகின்றன. எப்படி அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, இன்னைக்கு டேனியல் கோல்மன் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், கீழே கடைசியில ஸ்லைட்ல நீங்க அதை பார்க்கலாம். அப்புறம் நான் சொல்றேன், அது டேனியல் கோல்மனோட இன்னைக்கு உணர்வு சார் நுண்ணிரவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை படிச்சு பாருங்க. அது தமிழ்ல கூட இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அதோட தமிழாக்கமும் கிடைச்சிட்டு இருக்கு. உணர்வு சார் நுண்ணுறவை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அது எப்படி ஆளுமைக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் மொழி ஆளுமைன்னு தான் சொல்லுவேன். ஒரு மனிதனோட ஆளுமை மொழியை பொறுத்து இருக்கிறது. நான் எவ்வளவு அழகா எதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், அமைதியா சொல்றேன். நான் ரொம்ப கோவப்பட வேண்டிய இடத்துல கூட முதல் நாள்ல ஐயா சொன்னாங்க, எங்க இறங்கி போகணுமோ அங்க இறங்கி போயிடணும். ஆமாங்க, பேசிதான் அங்க நீங்க ஐயோ அதுக்காக அவங்க பண்ற தப்ப நான் கேட்க வேண்டாமா, கேளுங்கள். ஆனா உங்களோட மொழி ஆளுமை ரொம்ப பக்குவமா அதை கேட்க வைக்கும். அதத்தான் உணவு சார் நுண்ணறிவுல அவர் சொல்றாரு. இப்ப உணவு சார் நுண்ணறிவுல 4 ஆற்றல்களை உள்ளடக்கியதா இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. 4 ஆற்றல்கள் இந்த உணர்வு சார் நுண்ணறிவுக்கு ரொம்ப அடிப்படையா இருக்கிறது அப்படின்றது. முதல்ல பாத்தீங்கன்னா உணர்வுகளை உணர்தல், அதாவது நான் எப்படி அடுத்தவங்களோட உணர்வோ இல்ல என்னோட உணர்வையோ அதை உணர்றேன். அடுத்தது எப்படி நான் அதை பயன்படுத்த போறேன், அதை புரிந்துகிட்டு என்னோட சிந்தனையில் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. எனக்கு இன்னைக்கு கோபம் வருது, இது சரியா வராது, நான் இன்னைக்கு பேச வேண்டாம், இல்ல என்னோட கோபத்தை எப்படி கட்டுப்படுத்திக்கணும், இதுக்கு கோவப்பட்டு நான் பயனே இல்லை, இந்த மாதிரி என்னோட உணர்வுகளை நான் பயன்படுத்தி அதற்கு தீர்வு காண்பது. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தவங்க உணர்வு, ஏன் நான் கோவப்பட்டேன், இதுக்கு தேவையா இல்லையா அப்படின்றது என்னோட உணர்வுகளையும் நான் புரிந்து கொண்டேன். இது மட்டும் இல்லாம அடுத்தவர்கள் இவங்க ஏன் தேவையில்லாம இன்னைக்கு கத்துனாங்க, என்னத்துக்கு இது, அங்க பாத்தீங்கன்னா நமக்கு புரியாமையே 2 இடத்துல சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுமே இல்ல, அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டால் நம்மளோட மொழி என்ன பண்ணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். இன்னைக்கு ஏதோ இவங்க தவறா புரிந்துகிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இது அதனால இவங்களோட உணர்வு இன்னைக்கு சீரா இல்லை, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிந்துணர்தல் வந்தால் போறோம். இதையும் அவர் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கையாளுதல். ஆமா, என்னோட கோபம் எப்படி நான் கையாளணும், அதை இன்னைக்கு இது தேவையா, இல்ல கோவப்படணும், கோவம் தான், இது தப்புதான், அவங்க பண்றது தப்புதான், ஆனால் நான் எப்படி இங்க நான் அமைதியா போகணும். என்னதான் சொன்னாலும் நமக்கு மேல இருக்கிறவங்க ஏதோ ஒரு தப்பாதான் சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லணும், கோபம் வரும் அந்நேரம். நான் பண்ணாததை பண்ணிட்டேன்னு சொன்னாலும் கோபம் வரும். ஆனால் என்னுடைய உணர்வுகளை அங்க எப்படி கையாளுதல் கத்தக்கூடாது, நம்ம எப்படி பேசணும், இது எல்லாமே உணவு சார் நுண்ணறிவு அப்படிங்கிறார். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒண்ணு. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லலிதா அப்படின்னாலே தப்புன்னா போய் நின்று காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அது என்னன்னு கேட்டுருணும் அப்படின்ற ஒரு உருவமா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 4 வருடங்கள் கழித்து அது சுத்தமாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அது இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கும் நம்மளோட மொழி ஆளுமைக்கும் நம்மளோட ஆளுமைக்குமே இது எவ்வளவு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது மொழி அப்படின்றது, நீங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டாலேங்க நீங்க என்ன பேச வரீங்களோ அதை பேச மாட்டீங்க. பேசிட்டே இருக்கும்போது வேற ஏதோ ஒரு எண்ணம், அதாவது உங்களை அந்த உணர்ச்சியால உங்களை அடிக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பேசணுன்றதே விட்டுருவீங்க. அததான் டேனியல் கோல்மன் அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்காரு, அதாவது நமக்கு அந்த சுய விழிப்புணர்வு வேணும், என்னோட சொந்த உணர்வை நான் புரிந்து கொள்ளணும், அடுத்து சுய மேலாண்மை, அதை எப்படி நான் கட்டுப்படுத்தி
ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு நான் எடுத்து செல்வது. அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக விழிப்புணர்வு இருக்கணும். அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை, சமூகத்தில் என்ன தேவை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னத்தை மாத்திக்கணும், இல்ல அதற்கு ஏற்ற அவங்களே எவ்வாறு என்னை புரிந்து கொள்ள செய்வது, இதெல்லாமே சமூக விழிப்புணர்வு. ஏன்னா நான் எனக்கு பிடிக்கும் இல்ல எனக்கு இது சரின்னு படுது. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் புதுசா கண்டுபிடிச்சுன்னா சரின்னு படும். ஆனால் அதை சமூகம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும், அவங்களை எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணணும், அதுவுமே சமூக விழிப்புணர்வு தான். அதையும் தேவை. அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டேனியல் கோல்மேன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உறவு முறைகளின் மேலாண்மை, அடுத்தவங்களுக்கு ஊக்கமளிப்பது, அவங்களோட தவறுகள், அதாவது அவங்களோட செல்வாக்கு செலுத்துவது, அவங்களோட அது ஒரு முரண்பாடு இருந்தா அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணும். ஏன்னா ஊக்கம் அளிப்பது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஊக்கம் அளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறது, நீ பண்ணது தப்புன்றதை புரிய வைக்கிறது, இது எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாம் அடிப்படை திருப்பி நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களுக்கு அடிப்படையான இந்த எண்ணங்களை வைத்து என்ன பண்றதுன்னா, இப்ப எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, சிந்தனை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இங்க நீங்க ஸ்லைட்ல பார்க்கும்போது மேயர் பெர்னார்ட் ஷா சொன்னதை நான் கொடுத்துருக்கேன். அதாவது மொத்தமே 2% மனிதர்கள் தான் சிந்திக்கிறாங்க. அவரோட கூற்றுப்படி 2% மனிதர்கள் தான் சிந்திக்கிறாங்க. 3% மனிதர்கள் வந்து சிந்திப்பதாக, ஆமாங்க நானும் சிந்திக்கிறேன் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஆனா மீதி சிந்திப்பதை விட செத்து போவதே மேல் என்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாம் உணர்வுகளுக்கு அடிமையாக இருந்தோம். இதுதான் பிரச்சனை. உணர்வுகள் நம்மளை மேலோங்க செய்து நம்மளோட சிந்தனைகளை அடிபடுகிறது. இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, நமது மனம் வந்து ஒரு மாய குப்பை தொட்டின்னு சொல்லலாம். அது வந்து அடுத்த ஸ்லைட்ல நான் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதிர்ஷ்ட பெட்டின்னு கூட சொல்லலாம், அற்புத பொக்கிஷ பெட்டின்னு சொல்லலாம், மனித குப்பைன்னு சொல்லலாம், அதாவது மாய குப்பை தொட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வினாடிக்கும் ஏன் நானா வினாடின்னு சொல்லலாம். இப்ப நான் பேசுறது ஃபுல்லா ஒரு நானா வினாடியில உங்கள்ட்ட வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி எங்களுடைய எண்ணங்களும் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பேசினாலும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும். என்ன கேள்வி கேட்கலாம் இதுல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும். ஆனா நிறைய நேரங்கள்ல இது என்ன ஆகுதுன்னா, ஆய்வுகள் சொல்லுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காய்ச்சல், நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ டைஃபாய்டா வந்துருச்சா, பறவை காய்ச்சலா வந்துருச்சா, பன்றி காய்ச்சலா, இப்படி மாதிரி ஒண்ணும் ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்துக்கிட்டே போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையில அது கொரோனாவா இருக்குமோ, அச்சுறுத்துமிட்டு அடுத்த நிமிஷம் நமக்கு அடுத்த பயம் வந்துடும். ஐயோ அடுத்ததெல்லாம் செக் பண்ண ஆரம்பிப்போம், ஃபீவர் இருக்கா, தொண்டை கறக்கறக்குதா, இவ்வளத்தையும் நம்மளோட சிந்தனை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னுடைய சிந்தனை. இது எதிர்மறையான சிந்தனைகள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மனிதர்களுக்கு தைரியம் ஜாஸ்திங்க. இந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லைன்னு சொல்லலாமா, இல்ல இந்த எண்ணங்கள் இருந்தும் அலட்சியம்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நல்ல எண்ணங்கள், அதாவது எனக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்றது நல்லது. ஆனால் இந்த சூழ்நிலையில இதையும் சொல்லிடுறேன், அந்த எதிர்மறை இல்லாத விஷயம் நல்லது, எனக்கு ஒண்ணும் பண்ணாது, இது எதுவும் செய்யாது அப்படின்றது. ஆனால் அதற்கு தேவையான, அதாவது ஸ்டே சேஃப்ன்றதையும் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட செயல்கள் அப்படின்றதுக்கு நிறைய ஆய்வுகள் இன்னைக்கு அதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு இத பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா, அவங்க வந்து ஒரு சிங்கர், குளோரியா அப்படின்னு சொல்றவங்க, அவங்க வந்து ஒரு 30 வருடம், அதாவது நல்ல பாட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அமெரிக்கால. திடீர்னுட்டு ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல முதுகு தண்டு வடம் வந்து ரொம்ப சிவியரா அடிபட்டுருச்சு. அவங்க பேரலிசிஸ் அட்டாக் மாதிரி, நடக்க முடியல, பேச்சு எல்லாமே ஒரு குளறலோட ஒரு அடிபட்டு இருக்காங்க. அவங்க பாடுனா உலகமே அவ்வளோ மயங்கி நிற்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு பாடகி. ஆனா பாத்தீங்கன்னா பேரலைஸ் பண்ணி சுத்தமா நடக்க முடியல, நகர கூட முடியாத ஒரு நிலைமை. 30 வருடம் கழித்து அவங்களோட எண்ணங்கள், நான் எஞ்சி வருவேன் அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு 61 வயதுலயும் அருமையா எத்தனையோ
ஒரு கான்செர்ட், ஒரு பாட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க சொல்றது. என்னுடைய சிந்தனை எண்ணங்கள் இதற்கும் என்னோட உயிர் அணுக்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இதை வந்து ப்ரூஸ் லிப்டன் அப்படின்றவரு அவரோட பயாலஜி ஆஃப் பிலீஃப் அந்த புக்கு கிடைச்சாலும் நீங்க படிச்சு பாருங்க. பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு சொல்லுவாரு. என்னோட நம்பிக்கைகள் என்ன அப்படின்றது, அது எண்ணங்கள் தானே நம்ம நம்பிக்கைகள். எண்ணங்களுக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட உயிர் அணுக்களை ப்ரோக்ராம் செய்யுது அப்படின்னே அவர் சொல்றாரு. அதை நிரூபிக்கிறாரு. அதை வந்து நான் அதாவது பிராக்மேட்டிக்ஸை பத்தி நான் சொல்லும் போது 2 விதமா நம்ம பாக்குறோம். பிராக்மேட்டிக்ஸ் அப்படின்றது நான் எவ்வாறு மொழியை பயன்படுத்துகிறேன், அது பயன்பட்ட மொழியை எவ்வாறு புரிந்து கொள்கிறேன், 2யும் எடுத்துக்கலாம். அது வந்து நேரம் காரணமாக நான் இதை வந்து ரொம்ப குறைச்சு இதை சொல்லணும். அதாவது இன்னைக்கு கவிதையில பாத்தீங்கன்னா இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ராபர்ட் ஃப்ராஸ்டோட ரோட் நாட் டேக்கனும் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் தி ஸ்னோயிங் ஈவினிங். 2லயுமே அவர் ரொம்ப அந்த விஷயங்களை வந்து அதாவது நான் ஏன் இந்த பாதையை எடுக்கல, வேற பாதைக்கு போறேன், கடின பாதையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து எதையும் நீங்களாக ஒரு சவாலாக எடுத்து செய்து கொண்டு வாருங்கள். உங்களோட அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, உண்மையான அது இங்க வந்து அவரை பாதையை பத்தியே பேசல. உங்களோட பிரச்சனைகளை, தீர்வுகளை எவ்வாறு நீங்கள் கையாளலாம் அப்படின்றதுக்கு தான் சொல்றாரு. ஈவன் அந்த ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் ஸ்னோ ஈவினிங்ல கூட கடைசியில முடிச்சிருப்பாரு, மைல்ஸ் டு கோ அப்படிங்கிறாரு. அதாவது இன்னும் பல தூரம் கடக்கணும் அப்படின்றதோட அர்த்தம் அதுல எங்கன்னா, நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது அப்படின்றது. இது புரிந்து கொள்ளுதல், பிராக்மேட்டிக்ஸ்ல புரிந்து கொள்ளுதல். அதாவது ரிசப்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், உள்வாங்கும் மொழி. அது இல்லாம நான் பேசும்போது அதுதான் கிரைஸ்ன்றவரு பிராக்மேட்டிக்ஸ்ல சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியம் நமக்கு. இதற்கு நம்மளோட சிந்தனைகள் ரொம்ப அடிப்படையானது. அதாவது அளவு நடத்தை விதி. எனக்கு இன்னைக்கு நான் எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவுதான் சொல்லலாம். அதாவது டைம் எக்ஸீட் ஆகிட்டே இருக்குது, என்னோட அளவை தாண்டிக்கிட்டேன், அது செய்யக்கூடாது அப்படின்றத கோஆபரேட்டிவ் பிரின்சிபல் சொல்லுது. அது மட்டும் இல்ல, தர நடத்தை விதி. அதாவது நான் பொய்ன்னு நினைக்கிறத இல்ல, இதுக்கு ஆதாரம் கிடையாது அப்படின்றத சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பொருந்த நடத்த விதி. அதாவது இன்னைக்கு இதுதான் தொடர்பு இந்த டாபிக்னா அதை தான் நான் பேசணும். இதை விட்டுட்டு நான் அடுத்த கதையை பேசவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதை எவ்வாறு நான் வெளிப்படுத்துகிறேன், அது மேனரிசம். அதாவது தெளிவா நான் பேசணும், சுருக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்றாரு. இது மொழி பயன்பாடுகள். இது அவ்வளவும் சரியா நடக்கணும் அப்படின்னா நான் திருப்பி என்ன சொல்லுவேன், என்னோட சிந்தனைகள், எண்ணங்கள் இந்த மொழி பயன்பாட்டோட இயைந்து செல்லணும். அப்போதுதான் என்னோட மொழி ஆளுமை இருக்கும், சரியாக இருக்கும். நான் மொழி ஆளுமை உள்ளவராக இருக்க முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய இன்றைய முக்கியமான குறிப்பு. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த லாங்குவேஜ் அண்ட் தாட்ஸ் கோட்ஸ் கையோடதும் அடுத்தது முந்தின ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். ஒகோட்ஸ்கையோட புக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜான் கோல்மேனோடதையும் படிச்சு பார்த்தீங்கன்னா இதோட ஆதாரங்கள் உங்களுக்கு நான் பேசினதோட தெரியும். இன்னும் முடிந்தால் மாற்று சாவி ஆத்தரை மறந்துட்டேன், அவரோடதையும் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட நரம் மண்டங்களை தோண்டி நம்மளோட மொழி ஆளுமையை கட்டுப்படுத்துகிறது, இல்ல செம்மை வர செய்கிறது அப்படின்றத இது எல்லாமே விளக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். கடைசியில பாத்தீங்கன்னா இதோட ஒரு சின்ன செயல்பாடு இருக்கும். இதை படிச்சு பாத்தீங்கன்னா இதுல நான் சொல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இதுல வெறும் கலரை தான் படிக்கணும், வார்த்தைகளை படிக்காதீர்கள். கலரை படிக்க முடியுதா? டக்குன்னு இதை போட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், கருப்பு சிவப்பு பச்சைன்னு தான் சொல்லுவோம். ஆனா நான் படிக்க சொன்னது உங்களுக்கு இந்த கலரை. என்னோட ஆழ்ந்த எண்ணங்கள் என்னோட மொழியோட இயைந்து இருக்கிறது. அதனால நாங்க டக்குன்னு நம்ம கலரை சொல்ல மாட்டோம். இப்போ நான் வந்து கருப்பு சிவப்பு பச்சைன்னு படிக்கிறதுக்கும் சிவப்பு நீலம் ஆரஞ்சு பச்சை மஞ்சள், அங்க நம்ம என்னன்னா ஒரு நிமிஷம் நான் வந்து என்னோட எண்ணங்களை அது கட்டுப்படுத்தும். ஆமா, ரொம்ப மெல்ல படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா மொழிக்கு ஏன்னா எண்ணங்களோட அது தொடர்புடையதுனால அது வேகமா இருக்கும்.
அதுதான். நன்றி. உங்களோட கேள்விகளுக்கு வருகிறேன். நன்றி.